நண்பர்கள் அவருக்கு வணக்கம். நான் தான் உங்க கிருஷ்ணன் பேசுறேன். இப்போ தான் முதல் முறையா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் வந்து ட்ரேடிங் ரிலேட்டடா குடுக்குற எல்லா அப்டேட்ஸுமே கிடைக்கும். லைக்வைஸ் ஒரு கால் குடுக்குறேன் அப்டின்னா, என்ன ரீசனால பை ஆகுது, செல் ஆகுது அப்படிங்கிறது இன்ஸ்டன்ட் அப்டேட்டா நம்மளோட சேனல்ல கிடைக்கும். அண்ட் தென் நீங்க வந்து ஃபாரெக்ஸ்ல பேச ஏர்ன் பண்ணணும். அண்ட் தென் ட்ரேடிங் மெம்பர்ஷிப் வேணும்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட விஐபி சேனல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற ஆக்டால ஜாயின் பண்ணாலே போதும். நம்ம ஜாயின் பண்றது மூலமா நீங்க ட்ரேட் பண்ற ஒரு லாட்ஸுக்குமே அஷ்வர்ட் கிட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. டே டூ டே லைஃப்ல ஸ்விக்கி, ஜொமேட்டோல இருந்து லக்ஸூரியஸ் திங்ஸ் வரைக்கும் எல்லாமே நீங்க வந்து ஃப்ரீயா வாங்கிக்கலாம். அட் த சேம் டைம் நமக்கு வித்ட்ராவல் டெபாசிட்ஸ் பொறுத்த அளவுக்குமே ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கு. அண்ட் தென் நீங்க விஐபி சேனல் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வீக்லி 7 டூ 10 கால்ஸ் கிடைக்கும். அண்ட் தென் லைவ் ட்ரேடிங் பண்ணலாம். ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கிவ் அவே கிடைக்கும். பெஸ்ட் பிரைஸ்ல யுஎஸ்டிடி பையிங்கும் பண்ணிக்கலாம். ரொம்பவே செல்லிங்கும் பண்ணிக்கலாம். சரி வாங்க, கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனா இந்த வீடியோல பார்த்துடலாம். அண்ட் தென் எந்த டவுட், எந்த கமெண்ட், எந்த கிளாரிஃபிகேஷன் எதுவா இருந்தாலும் மறக்காம டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். WhatsAppல கூப்பிடலாம், Telegramல கூப்பிடலாம். ஏன் ஈவன் நீங்க வந்து ஃபோன் கால்ல கூட நீங்க கால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சரி வாங்க, கோல்டு மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ரொம்பவே டீட்டெயில்டா தெளிவா பார்த்துடலாம். கோல்டோட வீக்லி அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். ஏப்ரல் 27ல இருந்து நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வரைக்கும் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது. இன்கேஸ் நம்ம குடுக்குற அனலைசிஸ்ல ஸ்டாப் லாஸோ அல்லது டார்கெட் பிரைஸோ ஹிட் ஆயிருச்சு அப்படின்னா, அடுத்த அப்டேட் கண்டிப்பா இன் பிட்வீன் வாரத்துல வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட். வழக்கம் போல எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, நம்ம ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணிக்கணும். நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, கிளியரா பார்த்தோம்னா நமக்கு 3358ல இருந்து 3370 வரைக்கும் விக்கி விட்டுருக்கு. நம்ம லைக்வைஸ் 3355ல இருந்து 60 வரைக்கும் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனா வச்சுக்கலாம். மார்க்கெட் அந்த ஜோனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா, அகைன் ஒரு ஆல் டைம் ஹை தான் போகும். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2வா வச்சுக்கலாம். இன்கேஸ் மார்க்கெட் இந்த இடத்துல நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் ஃபர்தரா ஃபால் ஆகும். ஃபால் ஆகும் பட்சத்துல நம்மளோட டார்கெட் பிரைஸ் வந்து 3300 இருக்கும். லாஸ்ட் வீக் லோவா இருந்தது. ஸோ லேட்டரா அதையும் பிரேக் பண்ணும் பட்சத்துல நமக்கு 3260 அப்படிங்கிற ஜோனுக்கு வரும். அதையும் ஈவன் பிரேக் பண்ணும் பட்சத்துல நமக்கு வந்து 3200 அப்படிங்கிறது டார்கெட் பிரைஸா இருக்கும். ஸோ இன் பிட்வீன் நமக்கு 3250 அப்படிங்கிறதுலாம் 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இமிடியேட் சப்போர்ட் ஜோனா இருக்கும். லைக்வைஸ் நமக்கு 3300 அப்படிங்கிற ஜோனை பிரேக் பண்ணாலே ஃபர்தரா நமக்கு 3200 அப்படிங்கிற ஜோனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ இன் பிட்வீன் இங்கே நம்மளோட டெம்பரரி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3400 அப்படிங்கிற ரவுண்ட் ஃபிகருக்கு முன்னாடி 3385 அப்படிங்கிற ஜோன்ல மார்க்கெட் லாஸ்ட் வீக் வந்து பிரேக் பண்ணி தான் மேலே போச்சு. ஸோ நம்மளோட டெம்பரரி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3385 அப்படிங்கிற ஜோன்ல 3390 கூட வச்சுக்கலாம். ரைட். ஸோ இப்போ லெவல்ஸ் எல்லாமே ட்ரா பண்ணியாச்சு. 3400 அப்படிங்கிற ஜோனை டச் பண்ணாலே ஃபர்தரா 3500 அப்படிங்கிற ஜோன் போயிடும். இந்த இடத்துல நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஒபே பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தரா ஃபால் ஆகி 3205 அப்படிங்கிற ஜோனுக்கு வரதுக்கு சான்சஸ் ரொம்பவே இருக்கு. இதை கிளியரா நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1 R1 இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2. இட்ஸ் ஆல்சோ a all time high and ATH. A for A all, T for time, H for high. So all time high. And then நம்மளோட சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. சப்போர்ட் S1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். சப்போர்ட் S1. இது நம்மளோட சப்போர்ட் S2. ஸோ இந்த மைனர் லைன்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாமே வந்து மேஜரான சப்போர்ட்டோ மேஜரான ரெசிஸ்டன்ஸோ கிடையாது.
ஒரு மார்க்கெட் ஒரு ஹைப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து ஒரு ஹைப் ஆகுது அப்படின்னா, ஒரு ரீடெஸ்ட் குடுக்கணும் பார்த்தீங்களா? அந்த ஜோன் தான் இந்த ஜோன். லைக் திஸ். ஸோ மார்க்கெட் இந்த ஜோன் ரீச் ஆச்சு அப்படின்னா, ஒரு ரீடெஸ்ட் குடுத்துட்டு அகைன் ஒரு பை ஆகும். ஸோ லைக்வைஸ் மார்க்கெட் இந்த ஜோன பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, ரீடெஸ்ட் பண்ணிட்டு அகைன் ஒரு செல் ஆகும். ஸோ அப்போ இது வந்து ஒரு டிசைடிங் சேனல் அப்படிங்கிற மாரி வச்சுக்கலாம். அதுவுமே நமக்கு சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணும். ரைட்டா? ஸோ அதனால இது வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கல. அப்போ நம்மளோட ப்ரொஜெக்ஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னகட்டி, நம்ம ப்ராப்பரான ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணணும். ரைட்டா? ஸோ மார்க்கெட் கிளியரா பார்த்தோம் அப்படின்னா, ஏப்ரல் 9 இருந்து ஒரு நல்ல ஒரு பையிங் ஆயிருக்கு. ஸோ கனெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட விக் இருக்கு இந்த ஜோன்ல. நம்ம விக்க வந்து கணக்கு பண்ண வேண்டாம். ஏன்னா, அதோட அக்யூரசி லெவல் கொஞ்சம் தெளிவா இருக்காது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த அப் ட்ரெண்ட் சேனலையே நம்மளோட பாடி கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது நம்மளோட அப் ட்ரெண்ட் லைன். 4 ஹவர் அப் ட்ரெண்ட் லைன். ஸோ 4 ஹவர் அப் ட்ரெண்ட் லைன் என்ன பண்ணியிருக்குன்னா, மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக். ரைட்டா? 4 ஹவர் அப் ட்ரெண்ட் லைன மார்க்கெட் கிளியரா பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ டவுன் ட்ரெண்ட் லைனும் ட்ரா பண்ணணும். மார்க்கெட் ஒரு ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. 3500 அப்படிங்கிற ஜோன் போயிட்டு, இந்த இடத்துல நம்மளோட விக்க கனெக்ட் பண்ணி ட்ரா பண்றோம். இது நம்மளோட 4 ஹவர் டவுன் ட்ரெண்ட் லைன். இத நம்ம கொஞ்சம் மேலே கூட போட்டுக்கலாம். ரைட். கிளியரா நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ரைட்டா? சப்போர்ட்டும் ட்ரா பண்ணியாச்சு. ரெசிஸ்டன்ஸும் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இதோட ப்ரொஜெக்ஷன் என்ன? மார்க்கெட் பை ஆகுமா? செல் ஆகுமா? நான் வந்து என்னோட ப்ரொஜெக்ஷன் குடுக்குறேன். இது தவறுகள் இருந்தாலும் என்னோட கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிசால்வ் பண்ணி குடுக்குறேன். உங்ககிட்ட மார்க்கெட் பெட்டர் ஐடியா, பெட்டர் ப்ரொஜெக்ஷன் இருந்துச்சுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அதையும் நான் வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு கண்டிப்பா நம்மளோட சேனல்ல பப்ளிஷ் பண்ணுவேன். ரைட்டா? ஸோ இப்ப என்ன பொறுத்தளவுக்கு என்னோட ப்ரொஜெக்ஷன் என்ன அப்டின்னா, மார்க்கெட் கிளியரா ஒரு பை ஆயிட்டு செல் ஆகும். இந்த இடத்துல இருந்து மேல வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸா 3360 வந்துட்டு அங்கேருந்து ஒரு ஃபால் ஆகும். ஸோ அப்போ நான் வந்து ஷார்ட் பொசிஷன் போக போறேன். எங்கேருந்து அப்டின்னா 3360 வந்ததுமே நம்ம வந்து செல்லிங் போக போறேன். என்னோட முதல் டார்கெட் பிரைஸ் வந்து லாஸ்ட் வீக் லோவா இருக்கிற 3317 லேட்டரா 3280. ஸோ இந்த ஜோன பிரேக் பண்ணும் பட்சத்தில எனக்கு 3200 கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே இருக்கு. ரைட்டா? ஸோ இதுதான் என்னோட ப்ரொஜெக்ஷன். அப்போ நான் டிராயிங்ஸ் கிளியரா மென்ஷன் பண்றேன். இங்க இருந்து ஒரு புஷ் அப் ஆகி 3360 போயிட்டு மார்க்கெட் ஃபால் ஆகும். இந்த இடத்துல லைட்டா ஒரு சைட்வேஸ் குடுத்துட்டு அகைன் ஒரு ஃபால் ஆகும். ஸோ அப்போ டைரக்ஷன் என்ன? மார்க்கெட் மேல போயிட்டு ஃபால் ஆகும். ரைட்டா? ஸோ இதுதான் என்னோட கிளியர் ப்ரொஜெக்ஷன் நெக்ஸ்ட் வீக்ல. இப்போ என்ன ரீசனால மார்க்கெட் வந்து பை ஆக போகுது, செல் ஆக போகுதுன்னு சொல்றேன். மார்க்கெட் இங்க இருந்து ஒரு மேல போகுது பார்த்தீங்களா? ஸோ 3320லேருந்து 3360 ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 400 பிப்ஸ் வந்து மூவ்மெண்ட் ஆக போகுது. அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத தெளிவா சொல்றேன். முதல் காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில் நமக்கு பிளேஸ் ஆயிருக்கு. புல்லிஷ் மொமெண்டம் ஆர் மரபோசோ அப்படின்னு கூட வச்சுக்கலாம். மர்போஸ். புல்லிஷ் மர்போஸ் கூட வச்சுக்கலாம். அண்ட் தென் 2வது ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? ஒரு ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் அவுட் பண்ண ட்ரெண்ட் லைன மார்க்கெட் என்ன பண்ணும்? ரீடெஸ்ட் பண்ணும். ஸோ அப்போ ரீடெஸ்டிங் த ட்ரெண்ட் லைன். இது நம்மளோட 2வது ரீசன். ரீடெஸ்டிங் ட்ரெண்ட் லைன். பிரேக் பண்ண ட்ரெண்ட் லைன அகைன் மார்க்கெட் என்ன போகுது? ரீடெஸ்ட் பண்ண போகுது. பிரேக் ட்ரெண்ட் லைன் ரீடெஸ்ட்.
இது நமக்கு வந்து 2வது ரீசன். ஸோ, மார்க்கெட் எடுத்ததுமே டமால்னு மேல போயிருமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. அதுக்கு முன்னகட்டி நமக்கு என்ன நடந்திருக்கு பாருங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ணிருக்கு பார்த்தீங்களா? ஸோ, அதனால லைட்டா ஒரு ஃபால். 3310 வரைக்கும் ஒரு ஃபால் குடுக்கும். இங்கருந்து லைட்டா ஒரு ஃபால் 3310ஓ, 3315 வரைக்கும் வந்துட்டு ஒரு டேக் ஆஃப். அகைன் மார்க்கெட் கிளியர் செல். ஸோ, இதுதான் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுது. மார்க்கெட் என்ன ரீசனால புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஒரு பிரேக் பண்ண ட்ரெண்ட் லைன ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஒரு புல்லிஷ் மரபூச கேண்டில் நமக்கு ஃபார்ம் ஆனதுனால மார்க்கெட் அகைன் ஒரு நல்ல பை ஆகும். ஸோ, இதுதான் கோல்டு வந்து புல்லிஷ் ஆகுறதுக்கான ரீசன். அண்ட் தென் 2வது நான் என்ன சொல்லியிருக்கேன்? மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும்னு சொல்லியிருக்கேன். எப்போ 3360 வந்ததும். ஸோ, இந்த ஜோன் வந்ததும் மார்க்கெட் செல் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஸோ, செல்லிங் ஜோன். இது நம்மளோட செல்லிங் ஜோன். ரைட்டா? ஸோ, ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத ப்ரீவியஸா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? 3390 அதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் பிரைஸா வச்சுக்கிறேன். லிக்விடிட்டி கிராப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால 3400 அப்படிங்கிறத என்னோட ஸ்டாப் லாஸ் பிரைஸா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரைட்டா? ஸோ, இப்போ என்ன ரீசனால மார்க்கெட் வந்து ஒரு பை ஆயிட்டு செல் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லப் போறேன். ஸோ, செல்லிங்க்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரிபிள் டாப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல எந்தவித கன்ஃபர்மேஷன்ஸுமே இல்ல. டபுள் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் விழுந்திருக்குங்க. பியரிஷ் என்கல்ஃபிங். ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் விழுந்தால் மார்க்கெட் என்ன ஆகும்? அதோட ஸ்விங் லோ வரைக்கும் போகும். ஸோ, இதோட ஸ்விங் லோ பாருங்க. இங்க இருந்து ஒரு ஹை இருக்கு. ஆல்மோஸ்ட் ஸ்விங் லோ பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 3200 வரைக்காவது வரணும். பட் வரல. ஸோ, இத பேஸ் பண்ணி நம்ம ஒரு செல் கன்ஃபர்மேஷன் எடுத்து ஒரு லாங் ரேலியா நம்ம வந்து டார்கெட் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து முதல் ரீசன் கோல்டு வந்து ஃபால் ஆகும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ, 2வது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு டபுள் இல்ல ட்ரிபிள் டாப் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. செல்லிங் ரீசன் என்ன? ட்ரிபிள் டாப். ஒரு ட்ரிபிள் டாப் ஃபார்மேஷன் ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் நல்லா ஒரு செல்லிங் ஆகும். நமக்கு ட்ரிபிள் டாப் எங்கலான்னு பார்க்கலாமா? இந்த இடத்துல ஒரு டாப் இருக்கு. 1 2வது இங்க வந்து ஃபார்மேஷன் ஆயிருச்சு. இங்கே டபுள் டாப் ஆயிட்டு, இந்த இடம் வந்ததும் நமக்கு வந்து ஒரு ட்ரிபிள் டாப் ஆயிரும். ட்ரிபிள் டாப். ஒரு ட்ரிபிள் டாப். ஸோ, இந்த இடம் வந்ததும் மார்க்கெட் ஏன் ஃபால் ஆகும்னு சொல்றேன் அப்படின்னா, நம்மளோட ட்ரெண்ட் லைன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல பாருங்க. நம்மளோட ட்ரெண்ட் லைன ஒபே பண்ணும். ஒபே ட்ரெண்ட் லைன் பிளஸ் நம்மளோட என்ன இருக்கு? மேஜரான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஒபே ரெசிஸ்டன்ஸ். ஸோ, இந்த ரீசனால மார்க்கெட் என்ன ஆகும்னா, இங்க வந்ததும் ஃபால் ஆகும். ஸோ, தெரிஞ்சுச்சா உங்களுக்கு? அப்போ நமக்கு செல்லிங் வந்து 3372ல இருந்த வரைக்கும் கூட ஒரு லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ, அப்போ கிளியர் என்ன பண்ணிட்டோம்? ட்ரிபிள் டாப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ, கொச்சன்னு இருக்குங்கிறதுனால இத கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். குட்டியாக்கிக்குவோம். ரைட். ஒரு ட்ரிபிள் டாப் ஃபார்மேஷன் நமக்கு இந்த இடத்துல கிடைச்சிருச்சு. அப்போ இந்த இடம் ஃபுல்லுமே நமக்கு என்ன ஜோனு? லிக்விடிட்டி ஜோனு. ஸோ, என்ன ஆகும்னா, ஒரு விக் மாரி விட்டுட்டு மார்க்கெட் என்ன ஆகும்? நல்லா ஒரு சடனா ஒரு ஃபால் ஆகும். ஸோ, அப்போ என்ன பண்ணணும்? இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் நம்ம வந்து ரொம்பவே கவனமா இருக்கணும். இது எல்லாமே லிக்விடிட்டி கிராப் ஜோன் அப்படின்னு வச்சுக்கலாம். லிக்விடேட் ஜோன். ஸோ, மார்க்கெட் டார்கெட் பிரைஸா இருந்தாலும் சரி, ஸ்டாப் லாஸ் பிரைஸா இருந்தாலும் சரி, உடனே ஹிட் ஆகும். ப்ராஃபிட்டும் ஹிட் ஆகும். ஸோ, நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் பிரைஸ் இங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு உடனே ஃபால் ஆகி ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சுரும்.
இன்கேஸ் நீங்க வந்து இங்கேயே நீங்க செல் ஸ்டாப் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களோட ஆர்டர தொட்டுட்டு உடனே வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் குடுக்குற ஜோன் இதுதான். ஸோ இந்த இடம் வந்ததுமே மார்க்கெட் வந்து ரொம்ப வாலடைலா இருக்கும். ஸோ கவனமா இருங்க. ரைட்டா? ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு 1, 2 ரீசன் வந்து தெளிவா சொல்லிட்டேன் மார்க்கெட் ஃபால் ஆகுறதுக்கு. அண்ட் தென் 3 ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சார்ட் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிளியரா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க ஒரு லெஃப்ட் ஷோல்டர் இருக்கு. இங்க ஒரு ரைட் ஷோல்டர் இருக்கு. நெக் லைன் இங்க இருக்கு. ஸோ உங்களுக்கு அதையும் நான் கிளியரா டிரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ சார்ட் பண்ண எடுத்துட்டேன். ஹெட் அண்ட் ஷோல்டர். இது நமக்கு வந்து ஒரு லெஃப்ட் ஷோல்டர் எடுத்தாச்சு. நம்மளோட ஹெட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆல் டைம் ஹை இருக்கிற ஹெட் எடுத்தாச்சு. அண்ட் தென் ரைட் ஷோல்டருமே நம்ம கிளியரா டிரா பண்ணிட்டோம். ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படிங்கிறது கிளியரா நமக்கு என்ன ஆயிடுச்சு? ஃபார்மேஷன் குடுத்துருச்சு. ஒரு லெஃப்ட் ஷோல்டர், ஒரு ரைட் ஷோல்டர், ஒரு ஹெட். அப்ப நம்மளோட நெக் லைன் எங்க இருக்கு? இதுதான் நம்மளோட நெக் லைன். மார்க்கெட் நெக் லைன் ஒபே பண்ணி என்ன ஆயிருக்கு? அகைன் ஒரு டேக் ஆஃப் ஆயிருக்கு. டேக் ஆஃப். ஸோ அப்ப என்ன ஆகும் மார்க்கெட்டு? நெக் லைன் ஒபே பண்ணி மேல போயிருக்கா? இந்த இடம் வந்ததும், அதாவது மேஜரா ஒரு 3361 வந்ததுமே, நம்மளோட ட்ரிபிள் டாப் இருக்கு. நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஒபே பண்ணி அதோட லோ ஃபேர் வேல்யூ கேப் இருக்கிறதுனால, கண்டிப்பா இந்த ஜோன் வந்துட்டு மார்க்கெட் நல்ல ஒரு செல்லிங் ஆகுறதுக்கு சான்சஸ் ரொம்பவே இருக்கு. ஸோ ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுமே நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ரைட்டா? ஸோ லேட்டரா இன்னும் நம்ம அடிஷனலா பார்த்தோம் அப்படின்னா, பியரிஷ் பென்னட் ஃபார்மேஷனும் ஆயிருக்கு. பியரிஷ் பென்னட் பேட்டர்னுமே நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஒரு பியரிஷ் பென்னட் பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க. கிளியரா ஒரு ஹைல இருந்து ஒரு லோ ஆகி, ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ. அகைன் நம்ம ட்ரெண்ட் ரிட்ரேஸ் பண்ணிட்டு, செகண்ட் டபுளா அந்த ஃபிளாக் என்ன ஆகும்? நல்ல ஒரு செல்லிங்க்கு மூவ்மெண்ட் ஆயிரும். ஸோ லைக்வைஸ் இங்கேயே பாருங்க. நான் இந்த சேனல் அப்படியே உங்களுக்கு டிரா பண்றேன் பாருங்க. இந்த இடத்துல பாக்ஸா எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னா எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல. ஒரு கிளியரா ஒரு பேட்டர்ன் வந்திருக்கு. ஒரு இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இதுல ஒரு ஹைல இருந்து ஒரு லோ ஆயிருக்கா? அடுத்து ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ. அகைன் ஒரு நல்ல ஒரு டீப் ஃபால். ஸோ லைக்வைஸ் இதே மாதிரி ஒரு டீப் ஃபால் டூ பி எக்ஸ்பெக்டட். அப்போ ஒரு ஹைல இருந்து ஒரு லோ, அகைன் ஒரு ஹை, ஒரு லோ. இந்த இடத்துல நம்மளோட ட்ரெண்ட் லைன் ரீடெஸ்ட், அகைன் ஒரு டீப் ஃபால் டூ பி ஹேப்பனிங். ஸோ இத வந்து நான் ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷனா தான் எடுத்திருக்கேன். ஒரு மெயினா எடுக்கல. ஸோ இத நம்ம டிரா பண்ணிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓவராலா கோல்டு செல் ஆகுறதுக்கு டெக்னிக்கலா என்னென்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டேன். மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு அப்படிங்கிறது சொல்லிட்டேன். இதுல உங்களுக்கு டவுட், கமெண்ட், கிளாரிஃபிகேஷன் எதுவா இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. இது XYST கோல்டோட வீக்லி செல் ப்ரொஜெக்ஷன். டேட் பார்த்தோம் அப்படின்னா 27/04/25. கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சுக்கிறேன். ஸோ திரும்ப சொல்றேன். நம்மளோட என்ட்ரி பிரைஸ் வந்து 3360. முதல் டார்கெட் பிரைஸ் வந்து 3300. லேட்டரா 3250 வந்துச்சு அப்படின்னாலே 3200 அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டு. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத 3403ல வச்சிருக்கிறோம். என்ன ரீசனால மார்க்கெட் ஃபால் ஆக போகுது அப்படின்னா, ஒரு லிக்விடிட்டி கிராப்பு. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் லிக்விடிட்டி கிராப் ஆகும். ஒரு ட்ரிபிள் பாட் டாப் இருக்கு. ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் வந்து இருக்கு. அண்ட் தென் நம்மளோட பிரேக் அவுட் பண்ண ஜோனை ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் ஃபால் ஆக போகுது. ஸோ எனக்கு புரிஞ்ச அளவுக்கு டெக்னிக்கலா என்னென்ன ரீசனால கோல்டு ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவா சொல்லிட்டேன். இப்போ இத கேப்சர் பண்ணிட்டு, ஃபண்டமெண்டலா என்ன ரீசனால மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக போகுது அப்படிங்கிறதையும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லப் போறேன். ரைட்டா? ஸோ ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ் ஃபார் கோல்ட் பை. ஃபண்டமெண்டல் ரீசன் ஃபார் DXY சாரி கோல்ட் செல். முதல் காரணம் என்ன அப்படின்னா, ரைஸ் ஆஃப் DXY ஃப்ரம் மார்ச் மாசத்துல இருந்து இப்பதான் முதல்ல கெயின் ஆயிருக்கு. ரைஸ் ஆஃப் DXY ஃப்ரம் மார்ச். ஸோ இப்போ நம்ம DXY பார்த்துடலாமே. ஸோ மார்ச் மாசத்துலேருந்து முதல்ல இப்போதான் DXY இருக்கு ஒரு புல்லிஷ் சைனே நமக்கு கொடுத்துருக்கு.
அப்ப டிஎக்ஸ்ஏ வந்து ஸ்ட்ராங் ஆகுற மாரி. ஸோ இங்க பார்த்தோம் அப்டின்னா, ஒரு வீக்லி கேண்டில்ல பார்த்துக்கலாம். கிளியரா பாருங்க. ஒரு மார்ச் மாசத்துல இருந்து இப்ப தான் நமக்கு என்ன ஆயிருக்கு, ஒரு நல்ல ஒரு கிரீன் கேண்டிலே பார்க்க முடியுது. ஸோ அப்ப என்ன ஆகப்போகுது, இப்போ டிஎக்ஸ்ஏ ஸ்ட்ராங் ஆகும் பட்சத்தில கோல்டு என்ன ஆகும், ஃபர்தரா ஒரு ஃபால் ஆகும். ரைட்டா? ஸோ மார்க்கெட் பாருங்க கிளியரா நம்மளோட சப்போர்ட்டையுமே எடுத்திருக்கு மார்க்கெட் இந்த இடத்துல லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு. ஸோ ஃபர்தரா டிஎக்ஸ்ஏ வந்து கிளியரா ஒரு புல்லிஷ் ஆகும் பட்சத்தில், இங்கருந்து ஒரு புல்லிஷ் ஆகும் பட்சத்தில், கோல்டு என்ன ஆகும், நமக்கு வந்து ஒரு ஃபால் ஆகும். அண்ட் தென் 2வது ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்டின்னா, டாக்ஸ். ஸோ யுஎஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்டின்னா, டாக்ஸ வந்து எக்ஸம்ப்ட் பண்ணியிருக்கு. எக்ஸம்ப்ட்னா ஆம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் சம் ப்ராடக்ட்ஸ். ஸோ அப்போ முன்ன இருந்த வேகத்த விட டாக்ஸ் இம்போசிஷன் வந்து கம்மாயிருக்கு. சாரி கம்மி ஆயிருக்கு. ப்ராடக்ட்ஸ் டாக்ஸ் இம்போஸ் ஸ்லோவா இருக்கு அவ்வளோதான். ஸோ சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து டாக்ஸ் வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் ஃபர்தரா கோல்டு வந்து செல் ஆயிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டிஎக்ஸ்ஏ வச்சும் சரி, எக்கனாமிக் வச்சும் சரி, கோல்டு செல் ஆகுறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறத முழுக்க முழுக்க தமிழ்ல சொல்லியிருக்கேன். இதுல உங்களுக்கு கமாண்டு, கிளாரிஃபிகேஷன், தவறுகள் எதுவா இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு நீங்க ஃபோன் மூலமாவோ சரி, கமெண்ட்ஸ்லயும் சரி, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. கண்டிப்பா அத நான் பாசிட்டிவா எடுத்து, கண்டிப்பா ரிசால்வ் பண்ணி குடுப்பேன். சரிங்களா? இந்த மாரி அப்டேட்ஸ் வேணும், இந்த மாரி தகவல் வேணும், அண்ட் தென் ட்ரேடிங்ல வந்து பேஜ் ஜாயின் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம நம்மளோட விஐபி சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டைம் பீயிங் உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நம்மளோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் இந்த மாரி அடுத்த ஒரு அப்டேட்ஸ்ல, அடுத்த ஒரு நல்ல தகவல்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிப்சன். நன்றி, வணக்கம்.